விடுதலை புலிகள் உறுப்பினர், அதாவது முன்னைய நாட்களில் விடுதலை புலி அமைப்பில் இருந்த ஒரு உறுப்பினர் ஆயுதம் ஒன்றோட பிடிபட்டிருக்கார். இந்த முன்னை நாட்களில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களோட சம்பவப்படுத்தி விடுதலை புலிகள் அமைப்பினை சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்க இப்படியான சில மடைமாற்றங்களும் நடைபெறலாம். ஆகவே அதற்காக முதலாவதாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய தமிழ் மக்கள் தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்திருக்கின்ற பகுதியை விடுவிப்போம் என்று தொடர்ந்துமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தையிட்டி விகாரை இருக்கிற பகுதிக்கு என்ன செய்ய போன்றார்கள் என்றது இற்றை வரைக்குமே உள்ள கேள்வியா இருக்கிறது. வளாகம் முழுவதிலும் எத்தனையோ ஆயிரம் எண்பு தொகுதிகள் இருக்கலாம். ஒரு சிறிய 11 மீட்டர் அகலமும் 12 மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு குழியிலிருந்து, அதுவும் அந்த குழியினுடைய மூன்றில் ஒரு பகுதிக்குள் மாத்திரம் 63 உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமா என்று எங்களுடைய ஆத்மாக்கள் காட்டிய ஒரு அடையாளமாக, ஆதாரமாக, எவிடன்ஸாகத்தான் நாங்கள் இதை பார்க்குவோம். அந்த முழு பிரதேசமும் தோண்டப்பட்டால் எத்தனை ஆயிரம் மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்படும். மக்கள் போராட்டங்கள் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் வெடிக்க வேண்டும். சில கிணறுகளுக்குள் மனித உடலங்கள் போட்டு மூடப்பட்டிருப்பதாக சதித்திட்டத்தை இதற்காகவே முன்மொழிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பொருள்பட கஜேந்திரன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பின் வாயிலாக இந்த விடயத்தை ஏற்பாடு என்பது தமிழ் மக்கள் மீது 83ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே புரியப்பட்ட மிக பிரமாண்டமான நாடளாவிய ரீதியிலான பாரிய இனப்படுகொலையை மூடி மறைப்பதற்கும் ஜெஃப்னா படியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்போகிறோம். அதில் குறிப்பாக நேற்றைய தினம் விடுதலை புலிகள் உறுப்பினர், அதாவது முன்னைய நாட்களில் விடுதலை புலி அமைப்பில் இருந்த ஒரு உறுப்பினர் ஆயுதம் ஒன்றோட பிடிபட்டிருக்கார். T56 ரக துப்பாக்கி ஒன்றினோட கிரிபத் கொடையில் பெலியகொட போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது செய்யப்பட்டதற்கான காரணமாக போலீஸார் என்னத்தை சொல்லினோம்னா, இவர் ஒரு கொலை சம்பவமோ அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கான சம்பவம் ஒன்றை செய்வதற்காகத்தான் வந்திருந்தார். அந்த இடத்துல வைத்து தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்கிற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். கிட்டத்தட்ட இது இனி எவ்வாறு மடைமாற்றம் செய்யப்படும் என்று பார்த்தீங்கன்னா, மக்கள் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த விஷயங்கள் சம்பந்தமாகன்றதுக்காண்டி தான் இந்த விடயங்களை பார்க்கிறோம். உதயகமன் பிளவாக இருக்கட்டும், சரத் வீரசேகரவாக இருக்கட்டும், பிமல் வீரவன்ச போன்றோர் முன்னைய காலகட்டங்கள்லையும் சரி இப்பையும் சரி ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு அரசியல் நிலைப்பாட்டில் விடயங்கள் பற்றாக்குறையாக இருந்தால் உடனடியாக அவர் எடுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் சம்பந்தமான விமர்சனத்தை. அப்போ இனி வருங்காலங்களில் இந்த கைதுக்கு பிறகு இந்த முன்னை நாட்களில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களோட சம்பவப்படுத்தி விடுதலை புலிகள் அமைப்பினை சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்ற சாயல் இனி வரக்கூடும். இனி வருங்காலங்களில் அவர்கள் இந்த விடயங்களை தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக பயன்படுத்தக்கூடும். ஆகவே இப்படியான செய்திகள் வருகின்ற பொழுது மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த செய்திகளை நாங்கள் சிங்கள மொழி மூலமாகவோ அல்லது ஆங்கில மொழி மூலமாகவோ மாற்றி ஒளிபரப்ப வேண்டிய ஒரு தேவை ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக இப்படியான செய்திகளை விமல் வீரவன்ச சொன்னால் அந்த செய்திகளான சரியான விமர்சனத்தை நாங்கள் சிங்கள மொழி மூலமோ அல்லது ஆங்கில மொழி மூலமோ மொழிபெயர்த்து அதை சிங்கள மக்களுக்கும் போய் சேர்ற வகையில் செய்யணும். ஏனென்றால் அண்மை காலமாகவே சிங்கள மக்கள் மத்தியில் விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்பாகவும் செம்மணி மனித புதைகுழிகளுக்கு ஆதரவாகவும் செம்மணி மனித புதைகுழிகளுக்கான இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாகவும் தொடர்ந்தும் குரல் கொடுத்த வண்ணமே இருக்கின்றார்கள். இப்போ கிட்டத்தட்ட பெரும்பாலான சிங்கள மக்கள் எங்களுடைய முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை தான், தமிழர்களுக்கு இன்றுமே இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். குறிப்பாக தனுக்கு என்கின்ற சட்டத்தரணி உட்பட பலரும் இந்த பாலச்சந்திரன் மற்றும் இசைப்பிரியா அவர்களுடைய இந்த மரணத்துக்கான நீதியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லது தமிழ் மக்களோட நீதிக்காக சேர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக தொடர்ந்துமே இந்த தென்னிலங்கையில் இருந்து தமிழ் மக்களினுடைய போராட்டத்துக்காக அரசியல் தீர்வுகளுக்காக குரல் கொடுத்து வருகின்ற இந்த நேரத்தில் இப்படியான சில மடைமாற்றங்களும் நடைபெறலாம். ஆகவே அதற்காக முதலாவதாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய தமிழ் மக்கள், பிறகு உங்களுடைய விழிப்புணர்வுகளை சிங்கள மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, தையிட்டி சம்பந்தமான விடயம். தையிட்டியில் முத்துக்கலட்டி என்கின்ற ஒரு இடத்துல இருக்கிற தனக்கு சொந்தமான ஆதரத்தை ஜின்தோட்ட நந்தராம தேரர் எனப்படுகின்ற ஒரு தேர்தர் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை ஒரு பொதுமகன் ஒருவர் தவிசால் சுயீரனுடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்கின்றார். உடனடியாக தவிசால் சுயீரன் அவர்கள் அது தொடர்பான ஒரு கடிதத்தை அந்த தேர்தலுக்கு அனுப்பி வைக்கின்றார். இந்த குறிப்பிட்ட ஆதனம் உங்களுடையது தான் என்பதற்குரிய ஆதாரங்கள் இருந்தால் தயவு செஞ்சு அந்த ஆதாரங்களை கொடுத்து நிரூபியுங்கள். இல்லாவிட்டால்
இந்த குறிப்பிட்ட இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து உடனடியாக வெளியேறுங்கள் என்று அவர் தன்னுடைய அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இப்படியாக பல ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து இந்த தையிட்டி மண்ணிலே இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் சொல்கிற இந்த குறிப்பிட்ட விடயம் மட்டுமல்ல, தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்திருக்கின்ற பகுதியை விடுவிப்போம் என்று தொடர்ந்துமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தையிட்டி விகாரை இருக்கிற பகுதிக்கு என்ன செய்ய போன்றார்கள் என்றது இற்றை வரைக்குமே உள்ள கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அதில் குறிப்பாக அங்கே இருக்கிற மக்கள் கேட்கின்ற விடயம் என்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாற்றுக்காணிகள் வேண்டாம். ஆனால் இவர்கள் என்ன விஷயத்தை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தையிட்டி இருக்கிற பிரதேசத்துக்கு மட்டுமான மாற்றுக்காணி நாங்கள் தருகின்றோம் என்கிற விஷயத்தை அவர்கள் சொல்கின்றார், அல்லது நஷ்டத்தை தருகின்றோம் என்ற விடயத்தை அவர்கள் சொல்கின்றார். ஆனால் மக்களுடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது அது ஒரு சட்டவிரோத கட்டணமாகத்தான் இன்றவர்களிலும் பார்க்கப்படுகின்றது. இதற்கு என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள போன்றார்கள், இந்த கடிதத்திற்கு நந்தராமதேரர் என்ன பதில் சொல்ல போன்றார் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செம்மணி மனித புதைகுழிகள் சம்பந்தமான விடயம். இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விஷயத்தில் சுகாஸ் அவர்கள், சட்டத்தண்ணி சுகாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா செம்மணியில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் மட்டும்தான் இப்போ அகலப்பட்டு இருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட பிரதேசத்திலேயே 60க்கும் மேற்பட்ட 80 தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள், பெண்கள் என்று பலரும் இங்கே துன்புறுத்தப்பட்டு இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது வெளித்தெரிய வந்திருக்கின்றது. ஆக வெளித்தெரியாமல் செம்மணி பிரதேசத்தில் அவர் சொல்கிற விஷயம் என்று பார்த்தீங்கன்னா செம்மணி வளாகம் முழுவதிலும் எத்தனையோ ஆயிரம் 80 தொகுதிகள் இருக்கலாம் என்றால் முன்னைய காலகட்டங்களில் இது தொடர்பாக சோமரத்ன ராஜபக்ச சொல்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இதில் 600க்கும் மேற்பட்ட மனித என்பு சீதளங்கள் இருக்கலாம் என்கிற விடயத்தை அவர் சொல்கிறார். ஆகவே இப்படியாக பல 80 தொகுதிகள் இதுக்குள்ள இருக்கலாம். ஆகவே இது முழுவதுமாக அகலப்பட வேண்டும் என்கிற விஷயத்தை யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாஸ் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சுகாஸ் என்ன விடயம் சொல்கிறாருன்றா சட்டத்தண்ணி சுகாஸ், இந்த மண்டதீவில் இப்போ வரைக்குமே அகலப்படாமல் பல மனித புதைகுழிகள் இருப்பதற்கான சான்றுகள் எங்கள்கிட்ட வந்திருக்கு. அது தொடர்பான பல விஷயங்கள் எங்களோட காதுக்கு வந்திருக்கு. ஆகவே அது தொடர்பாகவும் உடனடியாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். எத்தனை மனித புதைகுழிகள் வடக்கு கிழக்கில் இருக்கோ அத்தனை மனித புதைகுழிகளும் அகலப்பட்டு அதற்கான நீதி பெறப்பட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற பொருள்பட சுகாஸ் அவர்கள் தன்னுடைய முகவலி காணொலி ஒன்றின் வாயிலாக மக்களுடைய பார்வைக்கு முன்வைத்திருக்கின்றார். செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி மாயனத்திலே இன்று 3வது கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி இருக்கிறது. இதுவரை தோண்டப்பட்ட ஒரே ஒரு 11 மீட்டர் அகலமும் 12 மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு சிறிய குழியிலிருந்து, அதுவும் அந்த குழியினுடைய 1/3 பகுதியிலிருந்து மாத்திரம் 63 மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் இதுல பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரு சிறிய 11 மீட்டர் அகலமும் 12 மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு குழியிலிருந்து, அதுவும் அந்த குழியினுடைய 1/3 பகுதிக்குள் மாத்திரம் 63 உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமாயின், அந்த சித்துப்பாத்தி மயானம் முழுவதும் தோண்டப்பட்டால் எவ்வளவு மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்படும்? அந்த பிரதேசம் முழுவதும் தோண்டப்பட்டால் எவ்வளவு மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்படும்? ஆகவே இங்கே நடந்து கொண்டிருப்பது ஒரு அடையாள பணி. ஆனால் இந்த சித்துப்பாத்தி மாயனத்தினுடைய 11 மீட்டர் அகலமும் 12 மீட்டர் நீளமும் கொண்ட குழிக்குள் மாத்திரம்தான் உடலங்கள் இருப்பதாக அர்த்தம் கிடையாது. அந்த பகுதியில கட்டடம் கட்டேக்க எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டபடியினால் அந்த பகுதி தோண்டப்படுகிறது. ஆனால் முழு பகுதியும் தோண்டப்படும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த சித்துப்பாத்தி மாயானத்தின் எல்லைகளுக்குள் மாத்திரம்தான் உடலங்கள் இருப்பதாக அர்த்தமும் கிடையாது. அதற்கு சற்று தள்ளித்தான் செம்மணி புதைகுழி பிரதேசம் வருகிறது. ஆகவே இது முக்கியமான ஒரு விடயம். ஈழத்தமிழர்களுக்கு நீதி கோருகின்ற பயணத்தில் எங்களுடைய ஆத்மாக்கள் காட்டிய ஒரு அடையாளமாக, ஆதாரமாக, எவிடன்ஸாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். அப்ப இதை நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் தமிழினத்தினுடைய இனப்படுகொலைக்கான நீதிக்கான தீர்வுக்கான நீதி கோருகின்ற பயணத்தில் நாங்கள் ஒரு காலம் தந்த வாய்ப்பை, ஆத்மாக்கள் தந்த வாய்ப்பை தவறவிட்டதாகத்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் உள்ளக விசாரணைகளை, உள்ளக பொறிமுறைகளை நம்பிக்கொண்டிருக்காது, தாயக தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் இந்த செம்மணி விவகாரத்தை, அரியாலை சித்துப்பாத்தி விவகாரத்தை உடனடியாக கையில் எடுக்க வேண்டும். நாங்கள் எந்த அளவு அழுத்தம் கொடுத்து இந்த செம்மணி பிரதேசம் முழுவதையும், அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தினுடைய எல்லைகளை கடந்து அகல வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நீதிக்கான கதவுகள் திறக்கும். ஒரு 11 மீட்டர் அகலமும் 12 மீட்டர் நீளமும் கொண்ட
குழியினுடைய மூன்றில் ஒரு பகுதிக்குள் மாத்திரம் 63 உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமாயின் சிந்தித்து பாருங்கள், அந்த முழு மயானமும் தோண்டப்பட்டால் எத்தனை ஆயிரம் உடலங்கள் கண்டுபிடிக்கப்படும்? அந்த முழு பிரதேசமும் தோண்டப்பட்டால் எத்தனை ஆயிரம் மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்படும்? சிந்தியுங்கள். இதை நாங்கள் சொல்றதால பல ஆபத்துக்கள் வரலாம், ஆனால் நாங்கள் இதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம். ஏனென்றால் எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் மக்களுக்கும் உலகத்துக்கும் அம்பலப்படுத்தாமல் இருந்தால் நாங்களும் வரலாற்று துரோகம் இழைத்தவர்களாக வரலாற்றில் பதியப்படுவோம். அதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆகவே உடனடியாக மக்கள் போராட்டங்கள் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் வெடிக்க வேண்டும். அரியாலை, சித்துப்பாத்தி மயானம் முழுவதும் தோண்டப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் மயானத்தினுடைய எல்லைகளை கடந்து அந்த பிரதேசம் முழுவதும், செம்மணி பிரதேசம் முழுவதும் தோண்டப்பட வேண்டும். இதைவிட மண்டை தீவிலும் சில கிணறுகளுக்குள் மனித உடலங்கள் போட்டு மூடப்பட்டிருப்பதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஆகவே அத்தனை புதைகுழிகளையும் தோண்டுவதற்கான அழுத்தத்தை தாயக தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் ஒன்று திரண்டு கொடுக்க வேண்டும். சர்வதேச விசாரணை மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வை தரும் என்றும் உறுதியாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு இடத்துல இந்த உடலங்களை சேர்த்து வைக்கிறோம் என்று வைப்போம், ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த அரச இயந்திரம் அந்த இடத்திற்கு ஒரு சேதத்தை விளைவிக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? ஆகவே உள்ளக பொறிமுறைகளை நாங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்பால் நம்ப முடியாது. விசாரணை முற்றுமுழுதான சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும். உடனடியாக இந்த அரியாலை, சித்துப்பாத்தி, செம்மணி விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பாரிய ஜனநாயக போராட்டங்களை தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் உடனடியாக ஆரம்பிக்குமாறு வேண்டியிருக்கின்றேன். தவறவிட்டால் நாங்களும் ஒரு ஆன்மாக்கள் காட்டிய வாய்ப்பை தவறவிட்டவர்களாகவே கருதப்படுவோம். நன்றி. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை கரவலத்தை முன்னிட்டு பல போராட்டங்களும் அது மட்டும் இல்லாமல் நினைவேந்தல்களும் நடக்கிறது பழமையான உடையும். அந்த வகையில் கஜேந்திரன் அவர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய உறுப்பினர் கஜேந்திரன் அவர்கள் ஜூலை 23ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்றுக்கான அழைப்பினை விடுத்திருக்கிறார். இந்த போராட்டத்தில் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளணும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த ஜூலை கலவரத்தில் தமிழ் மக்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்று தொடங்கிய இனவழிப்பு இன்று வரைக்குமே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியிலும் இனவழிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் இந்த விடயங்களை மூடி மறைப்பதற்கான ஒரு முயற்சியில் இந்த அன்றகுமார் ரசநாயக்க அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு சதி திட்டத்தை இதற்காகவே முன்மொழிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பொருள்பட கஜேந்திரன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பின் வாயிலாக இந்த விடயத்தை மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளணும் என்ற விஷயத்தையும் அவர் இதில் சொல்லியிருக்கின்றார். தமிழர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் மக்கள் மிகவும் விழிப்பாக செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு தமிழ் தரப்பு இந்த பொறுப்பு குரலுக்காக ஒரு முயற்சி ஒன்றை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கத்தினுடைய முகவர்களாக தமிழர்களாக இருந்து கொண்டு அந்த அரசினுடைய எடுபிடிகளாக செயல்படுகின்றவர்கள் 23ஆம் தேதி ஒரு நாடகம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள். தென்னிலங்கையிலிருந்து ஒரு கணிசமானவர்களை கொண்டு வந்து இங்கே ஒரு நட்புறவு கொண்டாட்டம் ஒன்றை கொண்டாடுவதற்கான ஒரு ஏற்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார்கள். இந்த ஏற்பாடு என்பது தமிழ் மக்கள் மீது 83ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே புரியப்பட்ட மிக பிரமாண்டமான நாடளாவிய ரீதியிலான பாரிய இனப்படுகொலையை மூடி மறைப்பதற்கும் தமிழ் மக்களும் அதை ஏதோ கடந்த கால அரசாங்கங்கள் விட்ட தவறு என்பது போன்றும் இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு தமிழ் மக்கள் கடந்த காலம் எல்லாவற்றையும் மறந்த அரசாங்கத்தோடு ஒட்டி உறவாடி அரசாங்கத்தை பலப்படுத்தி கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டி ஒரு சர்வதேச விசாரணை என்கின்ற அல்லது ஒரு பொறுப்புக்கூறல் என்கின்ற விடயமே தேவையற்றது என்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு என்பிபி அனுரகுமார தலைமையிலான என்பிபி அரசாங்கம் ஒரு பாரிய சதித்திட்டம் ஒன்றை தயாரித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் 23ஆம் தேதி தென்னிலங்கையிலிருந்து இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை நீத்து போகச் செய்கின்ற நோக்கத்தோடு தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை கூறும் தமிழர்களுடைய அந்த சிந்தனை போக்குகளை முற்றுமுழுதாக திசை திருப்பி விடுகின்ற நோக்கத்தோடு இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய பின்னணியோடு மேற்கொள்ளப்படுகிற இந்த நட்புறவு கொண்டாட்டம் என்கின்ற அந்த கொண்டாட்டத்தை தமிழர்கள் வடகிழக்கு தமிழர்கள் முற்றுமுழுதாக புறக்கணிக்க வேண்டும். ஏன் தென்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள் கூட அதனை முற்றுமுழுதாக புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதன் மூலமாக எங்களுக்கு கடந்த உண்மையிலே தமிழ் மக்கள் இந்த இலங்கையிலே இந்த இரத்த ஆறு ஓடுவதற்குரிய ஒரு பாரிய ஒரு
ஆரம்ப நிகழ்வாக அமைந்ததிலே இந்த 48ஆம் ஆண்டிலிருந்து நடந்து வந்த கொலைகள் காரணங்களாக இருந்து வந்தாலும் கூட 83ஆம் ஆண்டிலே நாடளாவிய ரீதியிலே தமிழர்கள் குறிவைக்கப்பட்டு மிக பிரமாண்டமான அளவிலே படுகொலை செய்யப்பட்டது, பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டது, தமிழர்களுடைய பொருளாதாரம் முற்றுமுழுதாக கொள்ளையடிக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் தான் மிக பிரதானமான காரணமாக அமைந்தது. அந்த சம்பவத்திற்கு பிற்பாடுதான் பல்லாயிரக்கணக்கான பல பத்தாயிரக்கணக்கான இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் தங்களுடைய பெற்றோரை விட்டு தங்களுடைய வீடுவாசல்களை விட்டு வெளியேறி ஆயுதமேந்தி போராடுகின்ற ஒரு சூழல் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு படுகொலை அரங்கேற்றப்பட்ட காலமாக 83ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அமைந்திருந்தது. இந்த ஜூலை மாதம் 22, 23, 24, 25, 26, 27 போன்ற காலப்பகுதிகள் என்பது மிக பயங்கரமான படுகொலைகள் கொத்து கொத்தாக நடைபெற்ற காலப்பகுதியாகும். ஆகவே இந்த நாட்களிலே இந்த இனங்களுக்கிடையில் நல்லுறவை ஏற்படுத்தல் என்கின்ற ஒரு ஏமாற்று நாடகத்தோடு மேற்கொள்ளப்படுகிற இந்த சதிகளுக்கு எங்களுடைய மக்கள் இடமளிக்கக்கூடாது. இது எங்களுடைய இன அழிப்புக்கான நீதி கோருகின்ற செயல்பாட்டை நீத்து போக செய்கின்ற ஒரு செயல்பாடு. ஆகவே இந்த நாட்களிலே இந்த 23, 22, 23, 24 இந்த வாரங்களிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் பொது இடங்களிலெல்லாம் கருப்பு கொடிகளை கட்டி எங்களுக்கு நடந்த அந்த கொடூரங்களை மீள நினைவுபடுத்துகின்ற அதே நேரத்திலே எதிர்காலத்தில் மீள நிகழாமை நடைபெறுவதை அந்த சம்பவங்கள் மீள நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த சம்பவங்கள் உட்பட 48 நடந்த இனப்படுகொலைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற குற்றவியல் விசாரணை அல்லது சர்வதேச நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற இந்த தமிழ் தரப்பினுடைய அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூட்டிணைந்து மேற்கொள்ளுகின்ற இந்த முயற்சிகளுக்கு வலி சேர்க்கின்ற விதமாக மக்கள் இந்த கருப்பு கொடி போராட்டங்களிலே பங்கு கொள்ள வேண்டும். தென்னிலங்கையிலிருந்து ஒரு ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு நல்லிணக்கம் என்ற ஒரு ஏமாற்று அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகிற இந்த செயல்பாடுகளிலிருந்து மக்கள் முற்றுமுழுதாக விலகி இருக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இந்த நேரத்திலே தமிழரசு கட்சியினர் இந்த உள்ளக பொறிமுறைக்கு மீண்டும் செப்டம்பரில் கொண்டு வரப்படுகிற தீர்மானத்தை ஒரு உள்ளக தீர்மானமாக கொண்டு வரக்கூடிய வகையிலே அரசுக்கு ஒரு சமிக்கையை காட்டுகின்ற விதமாக, சர்வதேச சமூகத்திற்கு ஒரு சமிக்கையை காட்டுகின்ற விதமாக செம்மணியை மையப்படுத்தி ஒரு அறிக்கை ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த அறிக்கையை வாபஸ் பெற வேண்டும். அந்த நிலைப்பாடுகளில் இருந்து பின்வாங்கி இந்த நேற்றைய தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே முன்னெடுக்கப்பட்ட அந்த சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற வகையில் 2021ஆம் ஆண்டு அனுப்பப்பட்ட கடிதத்தை அந்த கடிதம் தயாரிப்பதிலே சுமந்திரனும் சம்பந்தப்பட்டிருந்தார். ஆகவே சுமந்திரன் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கக்கூடாது. அந்த 2021 அனுப்பப்பட்ட கடிதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற அந்த முயற்சிக்கு தமிழரசு கட்சியும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எந்த காரணங்களை சொல்லியும் இப்பொழுது இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார் என்ற அந்த சாட்டுப்போக்குகளை கைவிட்டு இந்த செம்மணியை பயன்படுத்தி உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற உங்களுடைய தலைவர்களுடைய செயல்பாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற வகையிலே ஒரு மேற்கொள்ளப்படுகின்ற இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த முயற்சிக்கு எங்களுடைய மக்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. ஆகவே நாங்கள் மீண்டும் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவில் அமைப்புகளும் தென்னிலங்கையிலிருந்து இந்த NPP அரசாங்கத்தினுடைய பின்னணியோடு கொண்டு வரப்படுகிற இந்த இனங்களுக்கிடையில் நல்லிணக்கம் என்கின்ற பெயரிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நாடகத்துக்குள் அகப்பட்டு எங்களுடைய தலையில் நாங்களே அள்ளி போட்டுக்கொள்ளக்கூடாது. நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த மாதத்தை ஒரு கருப்பு ஜூலை மாதமாக எங்களுக்கு நடந்த அட்டூழியங்களை வெளிப்படுத்துகின்ற, இனப்படுகொலைக்கு ஒரு நீதி கோருகின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற தரப்பாக நாங்கள் எல்லோரும் ஓரணியாக கரங்கோர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, அண்மையில் கூட இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்திருந்தது. குறிப்பாக என்ன அழுத்தம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பான நிபுணத்துவ நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை அரசாங்கம் உடனடியாக வழங்கணும், இலங்கை அரசாங்கம் உடனடியாக வழங்கணும் என்ற ஒரு கோரிக்கை அல்லது பரிந்துரையை முன்வைத்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோம் சட்டத்தில் இணைந்து கொண்டு அதற்குரிய சர்வதேச நீதியை பெறுவதற்கான வழிவகைகளை இலங்கை அரசாங்கம் செய்யணும் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தது. அந்த வகையில் இந்த ரோம் சட்டம் தொடர்பான விடயத்தை பொதுச் செயலாளர், தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களும் சொல்லியிருக்கின்றார். என்ன விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடயத்தை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இது தொடர்பான விடயங்களை ஏற்கனவே சொல்லியிருந்தோம்.
ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் சிவனேசன் நேசையா தலைமையிலான குழுவினரால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் உள்ள விவரங்களை தற்போது சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் கண்டறியப்படும் மனித எச்சங்களுடன் தொடர்படுத்தி ஆராய்வதனூடாக பல உண்மைகளை வெளிக்கொணர முடியும் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த குறிப்பிட்ட இந்த ரோம் சட்டம் தொடர்பான விடயங்களில் சுமந்திரன் அவர்கள் ஏலவே இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்திருந்தார். இந்த அரசாங்கம் மட்டுமில்லாமல் வழிவழியாக வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் தான் முதலேயே தான் அழுத்தம் கொண்டிருந்தார் என்ற விடயத்தை அவர் தன்னுடைய முகவலி புத்தக பதிவொன்றினூடாக தெரியப்படுத்தி இருக்கின்றார். இப்படியாக நாங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சர்வதேச நடைமுறைகள் அல்லது சர்வதேச சட்ட திட்டங்களுக்கு எங்களுடைய நாடு இணங்கி போகுமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு நம்பிக்கை என்று பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் இந்த சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கான ஒரு இணக்கப்பாட்டை செலுத்தும் என்ற விடயம் தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னைய காலகட்டங்களில் மக்கள் மத்தியில் இருந்த விடயம். என்றால் போராட்ட வழிவகையாக தொடர்ந்து வந்த இந்த அரசாங்கம், போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அரசாங்கம், போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த எங்களுடைய இந்த வேதனைகளையும் வலிகளையும் அறிந்து கொள்ளும் என்கின்ற விடயம் மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் இந்த விஜித ஹேரத் அவர்கள் ஜெனீவாவில் போய் எப்போ இதற்கு எதிராக பேசினாரோ, சர்வதேச விசாரணைகளுக்கு எதிராக பேசி உள்ளக விசாரணைகள் மூலமாகவே நாங்கள் தீர்வினை பெற்றுத்தருவோம் என்ற சொன்னாரோ, அதிலே இருந்து மக்கள்கிட்ட இருந்த நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்லணும். பார்க்கலாம் எந்த அளவில் இந்த ரோம் சட்டம் தொடர்பாக இந்த அரசாங்கம் செவிசாய்க்கப் போகின்றது என்பதை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான விடயம். தேசபந்து தென்னக்கோன் தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்தார் என்ற விடயம் தொடர்பாக பேசப்பட்டது. அவருக்கு பிடியானை பிறப்பிச்ச பிறகு கூட அவர் தலைமறைவாக இருந்தார் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே இந்த தலைமறைவாக இருந்ததிலிருந்து அவரை கைது செய்வதற்கான பல சிக்கல்கள் தொடர்ந்த வண்ணமே இருந்தன. அந்த வகையில் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் சபாநாயகர் அவர்கள் இவரை குற்றவாளியாக பெயரிட்டிருக்கின்றார். ஆகவே இனி வருங்காலங்களோடு இவருடைய பதவி முற்றாக பறிக்கப்படும். கட்டாய விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த இவருக்கு, ஆனால் இவருடைய பதவி முற்றாக பறிக்கப்படும் என்கின்ற எதிர்கூறலும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் சில அரசியல் விமர்சகர்கள் இவருக்கு உடனடியாக இவருடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்வதற்கான தண்டனைகளையும் இவருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற விடய பொருளையும் அவர்கள் தொடர்ந்துமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் தொடர்ந்துமே பல விஷயங்களில் தங்களுடைய முனைப்புகளை காட்டி வருகின்றது. குறிப்பாக இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமாக கூட நிலந்த ஜெயவர்தன அவருடைய பதவி முழுமையாக பறிக்கப்பட்டு அவருக்கான ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களும் இந்த கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து தொடர்ந்து வந்த வண்ணமே இருந்தன. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு இந்த அதிகாரிகள் மேலே கை வைக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக இந்த அதிகாரிகள் மேலேயோ அல்லது ஒரு கீழே இருக்கிற அரசியல் பிரமுகர் மேலேயோ தொடர்ந்துமே தங்களுடைய கைதுகளையோ அல்லது விசாரணை நடவடிக்கைகளோ மேற்கொண்டு கொண்டு தான் இருக்கின்றது. பார்க்கலாம் எந்த அளவில் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விசாரணையோ அல்லது இந்த தேசபந்து தென்னக்கோன் சம்பந்தப்பட்ட வழக்கல் சம்பந்தமான விசாரணைகளோ எந்த கட்டத்தை எட்டுகின்றது என்பதை நீ பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாணக்கியன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பல விஷயங்கள் தொடர்பாக பேசியிருந்தார். அதில் குறிப்பாக இன்று வைத்தியசாலையில் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த அரச ஒசுசல மருந்தகங்கள் மட்டக்களப்பில் மிக குறைவாக இருக்கின்றன, அந்த வகையில் அரசு உசுல மருந்தங்களை அதிகமாக்க வேண்டும் என்ற விடய பொருளில் அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் பல விஷயங்களை முன்னிறுத்தியிருந்தால், குறிப்பாக இந்த மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக முன்னைய அரசாங்கத்தால் மட்டக்களப்புக்கு கொண்டு வரப்பட்ட நிதி பின்னர் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை நிதி தெற்குக்கு போயிருக்கின்றது. மீண்டும் இந்த நிதியை கொண்டு தயவு செய்து எங்களுக்குரிய இந்த மருத்துவ உபகரணங்களை வாங்குவதற்கான உதவியை செய்ய வேண்டும் என்கின்ற பொருள்பட அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதுக்கு நலிந்த ஜெயதிஸ் அவர்களும் ஒரு ஆதரவு நிலைப்பாடின் அடிப்படையில் பதில் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இந்த விவாதத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வைத்தியசாலை நிலவரம் மட்டக்களப்பில் கொஞ்சம் அதாவது வைத்தியசாலைக்கு தேவையான உதவிகள் அதிகமாக இருக்கின்றது, அது தொடர்பாக நீங்கள் கரிசனை காட்ட வேண்டும் என்கின்ற பொருள்படத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பேசியிருந்தார். அது தொடர்பான காணொலியை நான் அதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு 3-4 வகையான வைத்தியசாலைகள் இருக்கின்றது. PMCU இருக்கின்றது, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது, டிவிஷனல் பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது, அதே போல டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது. தற்பொழுது மாவட்டத்தில் இருக்க பல வைத்தியசாலைகளுக்கு போதிய வளங்களை கிடைக்காத காரணத்தினால் எல்லா வைத்தியசாலைகளும் லைன் மினிஸ்ட்ரிக்குள்ளே செல்ல வேண்டும், அதாவது மத்திய அரசாங்கத்துக்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்றதினூடாக மாகாண சபையும் ஒரு பலவீனமான ஒரு கட்டமைப்பாக எதிர்காலத்திலே மாறக்கூடிய ஒரு அபாய நிலை இருக்கின்றது. இருந்தாலும் கூட கடந்த மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கும் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேட்டிக்லோவுக்கு நாங்கள் அறிந்த வகையிலே ADB வங்கியினுடைய நிதியமூடாக அது இப்பொழுது ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கிறதாக நாங்கள் அறிகின்றோம். ADB வங்கியினுடைய நிதியமூடாக கௌரவ அமைச்சர் அவர்களே ஒரு
கத்லப், அதே போல ஒரு எம்ஆர்ஐ மெஷின், அதே போல ஒரு சிடி ஸ்கேனர். இந்த 3 விடயங்களுக்குமான அனுமதி கிடைத்திருந்தது. இதிலே வரலாறை நான் சொல்கின்றேன். 2021ஆம் ஆண்டிலும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு என்று இறக்குமதி செய்யப்பட்ட கத்லப்பை நீங்கள் தற்பொழுது பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டம், உங்களுடைய களுத்துறை மாவட்டத்துக்கு அந்த காலப்பகுதியில் இருந்த அமைச்சருடைய செல்வாக்களை பயன்படுத்தி மட்டக்களப்புக்கு கண்டு வந்த கத்லப்பை எடுத்து சென்றார். இது 2021ஆம் ஆண்டிலே நடந்தது. இப்பொழுதும் கௌரவ அமைச்சர் அவர்களே இந்த மாவட்டத்துக்கு வழங்கப்பட்ட அதாவது இந்த வழங்குவதாக இருந்த கத்லப், எம்ஆர்ஐ, சிடியிலே சிடி ஸ்கேனர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அனாவசியமானது என்று சொல்லி வெட்டப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய விஜயத்தின் பொழுது இந்த எம்ஆர்ஐயை வழங்குவதற்கான ஒரு வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தீர்கள். எனக்கு உங்களுடைய ஒரு வாக்குறுதி ஒன்று தேவை. அந்த ஏடிபி வங்கியினூடாக வழங்கப்பட்ட நிதியினூடாக மட்டக்களப்புக்கு கண்டு ஒதுக்கப்பட்ட கத்லப், அதே போல எம்ஆர்ஐ, அதே போல சிடி ஸ்கேனர், இந்த 3 விடயங்களும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியை உங்களுடன் எதிர்பார்க்கிறேன். அதே போல தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல PMCU இருக்கட்டும், டிவிஷனல் பேஸ் ஹாஸ்பிட்டலே கன குறைபாடுகள் இருக்கின்றது. இது சம்பந்தமாக எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் கந்தசாமி பிரபு அவருடைய தலைமையில் நடந்த பல அபிவிருத்தி குழு கூட்டங்களில் நாங்கள் கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை நாங்கள் உங்களுக்கு அனுப்புறோம். லைன் மினிஸ்ட்ரியினூடாக நேரடியாக இல்லாவிட்டாலும் அதுக்கான வளங்களை நேரடியாக நீங்கள் வழங்க முடியுமா என்ற கேள்வியும் இரண்டாவது கேள்வி. அதாவது கத்லப், எம்ஆர்ஐ, சிடி, அதே நேரத்தில் நாங்கள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தினூடாக வழங்குவதற்கான வளங்களை உங்களுடைய லைன் மினிஸ்ட்ரியோட வழங்கலாம் என்றதான் கேள்வி.